பழனி கோவில் நில மோசடி விவகாரத்தில் அமைச்சர் ரமேஷை தொடர்பு படுத்தி அவதூறு பரப்பியதாக வினேத் சூரியகுமார் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தாவேக அமைச்சர் ரமேஷுடைய அராஜக மிரட்டல் போக்குக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கு நீதிமன்றம். அது மட்டும் இல்லாமல் அரசுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள் மேலெல்லாம் வழக்கு பதிவு செய்து மிரட்டி நம்ம அவர்களை அடக்கி ஒடுக்கி விடலாம் என்கிற தாவேக அரசினுடைய அந்த மனநிலைக்கு சரியான ஒரு பாடத்தையும் புகட்டியிருக்கிற நீதிமன்றம். அது பற்றி தான் நம்ம பேச போகிறோம். கடந்த 15ஆம் தேதி வினோத் சூரியகுமார் என்கிற நபர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டார். அவரை கைது செஞ்சதுக்கு காவல்துறை சொன்ன காரணம் என்னென்னா, 13ஆம் தேதி வினோத் சூரியகுமார் என்ன செய்கிறாருன்னா, சமூக வலைதளங்களில் ஒரு பதிவு போடுறாரு. அந்த பதிவு பொய்யான பதிவாக இருக்குது, அவதூறாக இருக்குது, உண்மைக்கு புறம்பான செய்திகளை எழுதியிருக்கிறாரு. அதிலும் அமைச்சருக்கு எதிராக அவர் எழுதியிருந்தார். பழனி கோவில் நில முறைகேடு இருக்கு இல்லையா, அந்த முறைகேடு இப்போ வரைக்கும் ஒரு ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு. அப்போ இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் ரமேஷ் இருக்கிறார். அப்போ அவர் மீது நிறைய கேள்விகள், நிறைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் வைக்கப்பட்ட வண்ணமே இருந்தது. அப்போ அது சார்ந்த ஒரு பதிவு இவர் வினோத் சூரியகுமார் எழுதுகிறாரு. அதில் இந்த முறைகேட்டுக்கு அமைச்சர் ரமேஷுடைய உறவினர்கள் தான் காரணம், அவங்க தான் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டாங்க என்று சொல்லி அமைச்சர் ரமேஷை தொடர்புபடுத்தி எழுதுகிறாரு. அப்போ இது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. எனக்கு அப்படி உறவினர்கள் எல்லாம் யாருமே இல்லை. புதுசாக உறவினர்களை இவங்க கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க, அவதூறு பரப்பிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் மீது சட்டப்படி நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லி அமைச்சர் ரமேஷ் அவர்களும் பேசியிருந்தார். அவருடைய உதவியாளர் மூலமாக புகாரும் கொடுத்துருக்குறாங்க. அந்த புகாரின் அடிப்படையில் தான் காவல்துறை இவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செஞ்சு சிறையில் அடைச்சாங்க. இப்போது உண்மைக்கு புறம்பான அவதூறான செய்திகளை பரப்புறது சரியா என்று கேட்டால் அது சரியில்லை தான். இந்த ரமேஷ் அவர்கள் மீது வைத்த அந்த குற்றச்சாட்டு தவறாக இருக்கிற பட்சத்தில் இது போன்ற தவறான செய்திகளை பரப்பக்கூடாது என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர் மீது போடப்பட்ட பிரிவுகள் 3 பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு போடப்படுது. அதுதான் இவர் கைது செய்யப்பட்டப்போ ஒரு பெரிய ஒரு விமர்சனமாக தாவேக அரசை நோக்கி வைக்கப்பட்டது. அந்த 3 பிரிவு என்ன அப்படின்னா, பிஎன்எஸ் செக்ஷன் 192. இந்த செக்ஷன் எப்படின்னா, அதை பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஏதாவது செயல்பாடு செய்தால் அது சார்ந்த பிரிவு. அது மாதிரி செக்ஷன் பிஎன்எஸ் செக்ஷன் 353(1)B. இது எப்படின்னா, பொதுமக்கள் மத்தியில் ஒரு அச்சத்தையோ வெறுப்பையோ இல்லை சமூக சீர்குலைவையோ ஏற்படுத்துகிற வகையில் ஏதாவது கருத்துக்கள் வெளியிட்டால் அது சார்ந்த பிரிவு. அதே போன்று பிஎன்எஸ் செக்ஷன் 353(2) மின்னணு ஊடகம் மற்றும் சமூக வலைதளம் போன்றவற்றின் மூலமாக இத்தகைய தகவல்களை பரப்புறது. இப்போது இந்த பிரிவுகள் கீழே அவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்குறாரு. ஜாமீன் விசாரணை நேற்றைய தினம் வருது. அப்போ இருதரப்பு வாதங்களை நீதிபதி கேட்குறாரு. அரசு தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவரை நாங்கள் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கணும், அதுக்கு நீங்கள் அனுமதி தரணும், இவருக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது என்று அவங்க தரப்பில், காவல்துறை தரப்பில் சொல்கிறாங்க. வினோத் சூரியகுமார் தரப்பில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அவர் ஒரு பிரபலமான ஒரு ஊடகவியலாளராக இருக்கிறார். இந்த கோவில் நில முறைகேடு குறித்த செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதன் மூலமாக அது ஒரு பொதுநலன் கருதி தான் அவர் இந்த பதிவு போட்டார். அரசியல் காரணங்களுக்காக இந்த நடவடிக்கையை தாவேக அரசு எடுத்திருக்கிறது, அவருக்கு ஜாமீன் கொடுக்கணும்னு அவர் தரப்பு கேட்குறாங்க. இருதரப்பு வாதங்களையும் கேட்டு மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஜாமீன் கொடுக்குறாங்க. ஜாமீன் கொடுத்தது மட்டும் இல்லாமல் சில முக்கியமான கருத்துக்களை நீதியரசர் அவர்கள் பேசுகிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அரசையோ அமைச்சர்களையோ விமர்சிப்பது பொது அமைதிக்கு எதிரான குற்றமாகாது. 1. 2வது, அமைச்சருக்கு தொடர்பு இருப்பது குறித்து சொல்வது சமூகங்களிடையே பகைமையை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்புள்ளதுங்கிற கருத்தையெல்லாம் நீங்கள் சொல்ல முடியாது, அப்படி நீங்கள் ஊக்குவிக்க முடியாது. 2வது கருத்து. அடுத்து, ஜனநாயகத்தில் மாறுபட்ட கருத்துகளின் குரல் மதிக்கப்பட வேண்டும். அப்புறமா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னா நீங்கள் செக்ஷன் 356 அதை பயன்படுத்தி நீங்கள் நடவடிக்கை எடுத்துருந்துருக்கலாம். ஆனால் நீங்கள் போட்ட இந்த செக்ஷன்லாம் இந்த வழக்குக்கு செல்லுபடி ஆகாது என்று ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தை நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார். முதல்ல மாண்புமிகு நீதியரசர் அவர்களுக்கு நம்ம வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கணும். ஏன்னா இந்த அரசுக்கு எதிரான விமர்சனங்களை வைக்கிற போது அமைச்சர்களுக்கு எதிராக இல்லை ஆளுங்கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக இந்த அரசு நிர்வாகத்தின் மீது அவர்களுடைய முறைகேடுகளுக்கு எதிராக கேள்வி எழுப்புகிற போது அது குறித்து பேசுகிறப்போ இது போன்ற வழக்குகளை பதிவு செய்து ஜனநாயகத்தின் குரலை நசுக்கக்கூடிய வேலைகள் தமிழ்நாட்டில் நடப்பது இது புதிதல்ல.
ரொம்ப காலமாகவே இது நடந்துட்டு தான் வருது. கடந்த திமுக ஆட்சியிலையும் இதே போன்று தான் அரசுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறார்களோ, அரசினுடைய தவறுகளை சுட்டி காட்டுகிறார்களோ அவர்கள் மேலெல்லாம் வழக்கு பதிவு செய்கிறது, குண்டாஸ் வரைக்கும் போட்டாங்க கடந்த ஆட்சி காலத்தில். இவங்க அதெல்லாம் விமர்சனம் பண்ணாங்க. எப்படி இது கருத்து சுதந்திரத்தை பறிக்கிறது, ஊடக சுதந்திரத்தை, ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிறது திமுக அரசு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா கருத்து சுதந்திரத்தை எல்லாம் நாங்கள் அப்படியே பேணி பாதுகாப்போம்னு சொல்லி தாவேக்கா ஆட்சிக்கு வந்தாங்க. வந்தவர்கள் என்ன செய்கிறாங்க, வந்து 2 மாதம் தான் ஆகுது, அதுக்கு முன்னாடியே சமூக வலைதளத்தில் பதிவு போட்டவருக்கு எதிராக போடக்கூடிய வழக்கை பார்த்தீங்களா? அப்போ இதை ஆரம்பத்திலேயே நீதிமன்றம் தட்டி கேட்டிருப்பது இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்துக்கு மிக 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 முக்கியமானது. ஏன்னா இந்த ஆளும் அரசுகள் அராஜகத்தின் உச்சத்தில், ஆணவத்தின் உச்சத்தில் இவர்கள் ஆடுகிற போது இவர்களை அடக்குவது நீதிமன்றத்தினுடைய ஒரு கடமை தான். உண்மையிலே நீதிமன்றங்கள் இருக்கிறது என்கிற காரணத்தால் தான் சமூகம் சார்ந்து செயல்படக்கூடிய நபர்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. கருத்துரிமை இருக்குது, அதை நீதிமன்றம் நிலைநாட்டும் என்று. அப்போ அந்த நம்பிக்கையோடு இங்கே நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்களுக்கு ஆதரவான ஒரு குரலாகத்தான் நீதிமன்றத்தினுடைய இந்த கருத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போது இதில் ரமேஷுடைய உறவினர்களுக்கு தொடர்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா இது தவறு தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கு தான் அவர் நீதிபதி அவர்களே ஒரு பிரிவை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பிரிவின் கீழ் நீங்கள் வழக்கு பதிவு செய்யுங்க, சம்மந்தம் இல்லாமல் இதை ஒரு பெரிய ஒரு குற்றம் போன்று நீங்கள் அரசுக்கு எதிராக பேசினாலே ஒரு பெரிய ஒரு தவறு, அமைச்சர்களுக்கு எதிராக பேசினாலே அது ஏதோ சமூகத்தில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துவது போன்ற ஒரு வழக்காக நீங்கள் ஏன் அதை பார்க்குறீங்க என்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அது ரொம்ப நியாயமான கேள்வி. இப்போ தாவேக்கா அரசுக்கு நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, நீங்கள் இந்த பதிவை அவர் போட்டார் இல்லையா, இந்த பதிவின் மூலமாக இங்கே சமூகத்தில் ஏதாவது பிரிவினை ஏற்பட்டதா, ஏதாவது பகைமை ஏற்பட்டதா, ஏதாவது கலவரம் வந்ததா? அப்போ நீங்கள் என்ன செய்தி சொல்ல வர்றீங்க? எங்களுக்கு எதிராக பேசினா எந்த பிரிவில் வேண்டுமானாலும் உங்கள் மீது நாங்கள் வழக்கு பதிவை செய்வோம். இது ஒரு மிரட்டல். வினோத் சூரியகுமாருடைய அந்த வழக்கு, அவர் மீது போடப்பட்ட இந்த வழக்கு என்பது அவருக்கான மிரட்டல் இல்லை. அடுத்த 5 ஆண்டுகளில் தாவேக்கா ஆட்சியில் இருக்கிறது வரைக்கும் எங்களுடைய அரசின் நிர்வாக சீர்கேடுகளை, எங்களுடைய அமைச்சர்களை யாரெல்லாம் நீங்கள் விமர்சனம் செய்கிறீர்களோ அவர்கள் மீதெல்லாம் நாங்கள் சட்டத்திற்கு உட்பட்ட நடவடிக்கை எடுக்க மாட்டோம். எங்களுக்கு என்ன தோணுதோ அந்த பிரிவுகளின் கீழெல்லாம் நாங்கள் வழக்கு பதிவு செய்து உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவோம் என்கிற மிரட்டலை தான் நீங்கள் செய்கிறீங்களா? அதைத்தான் நீங்கள் செய்கிறீங்க, அதுதான் செய்கிறீங்க. இதுதான் நீங்கள் கருத்துரிமையை பாதுகாக்கக்கூடிய அழகா? அமைச்சர் ரமேஷ் அவர்களுடைய உறவினர்களுக்கு இதில் தொடர்பு இல்லை அப்படின்னா நீங்கள் அதை மறுத்து நீங்கள் பேசுனீங்க, சரி, சட்ட ரீதியாக சரியான முறையில் அதற்கான நடவடிக்கைகள் எடுங்க, நெறி தவறி போகாதீங்க. சட்டத்தை சரியான முறையில் அணுக வேண்டியது உங்கள் அரசின் கடமை. சட்டத்தை அப்படியே தவறான முறையில் அணுகுவது அப்படிங்கிறது ஒரு அரசு செய்யக்கூடாது. இந்த அரசு காவல்துறையின் மூலமாக அதை செய்யக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப தவறு. இது நம்ம இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சி தான் மாறி இருக்கே தவிர இங்கே காட்சி மாறலை. இப்படி தான் நம்ம நிறைய செய்திகள் பேசியிருக்கிறோம். நீங்கள் நம்முடைய தடம் வலைவலியை தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும். கடந்த ஆட்சி காலத்தில் என்னென்ன அடக்குமுறைகள், அராஜகங்கள் எல்லாம் திமுக அரசு ஏவியதுன்னு. ஒரு பாட்டியை பிடிக்கிறதுக்கு தனிப்படையெல்லாம் போட்டாங்க, குண்டாஸ் போட்டது, நிறைய செய்திகள் பார்த்தோம். அப்போது அப்படியே தான் இருக்குது. அந்த திமுக ஆட்சியினுடைய ஒரு நீட்சியாகத்தான் தாவேக்கா ஆட்சியினுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்குது. எந்த விதத்துலையுமே இவங்க மாறினதாக தெரியலை. திமுக ஆட்சி கூட கொஞ்ச நாள் தாண்டி தான் நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்தாங்க. இது மாதிரி அவர்களுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள் மீதெல்லாம் அடக்குமுறையை ஏவினாங்க. ஆனால் இவங்க வந்ததுமே ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த அரசு இங்கே அமைந்தாலும் அரசின் தவறுகளை சுட்டிக்காட்ட ஜனநாயக ரீதியாக குரல்கள் இங்கே ஒலிக்க வேண்டும். அப்படி ஒலித்தால்தான் ஆளுகிற அரசுக்கும் ஒரு அச்சம் ஏற்படும். இப்போ எதிர்த்து பேசுகிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னா ஆளுங்கட்சி என்ன வேணாலும் செய்யலாம், நம்மளை கேட்குறதுக்கே ஆள் இல்லைங்கிற திமிரிலேயே தவறான முடிவுகளை எடுத்து தவறான செயல்பாடுகளை அவங்க செய்வாங்க. அப்போது எதிர்க்கட்சிகளும் இந்த அரசை விமர்சிக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளும் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு தேவையான ஒன்று. இந்த அரசு ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்க போவதே இந்த எதிர்குரலை எழுப்பக்கூடிய சக்திகள் தான். அவர்களுடைய விமர்சனங்கள் உங்களை பக்குவப்படுத்த வேண்டும், அவர்களுடைய கேள்விகள் உங்களை சிந்திக்க வைக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல தவறு செஞ்சுருந்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் அதை சுட்டி காட்டுகிற போது நீங்கள் உங்களை சரி செய்து கொள்ளலாம் இல்லையா? அப்படி தானே பார்க்கணும். அதை விட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம், இனி எங்கள் அராஜகம்தான், எங்கள் ராஜாங்கம்தான், நாங்கள் என்ன நினைச்சாலும் அதை சாதிப்போம், எங்களுக்கு எதிராக யார் பேசினாலும் நாங்கள் தூக்கி உள்ளே போட்டுறோம் அப்படின்னா கடந்த காலங்களில் இது மாதிரி செய்தவர்களுக்கு என்ன நடந்ததோ அதுதான் இந்த தாவேக்கா அரசுக்கும் நடக்கும். ஜனநாயக குரல்களை ஒருபோதும் உங்களால் ஒடுக்கிவிட முடியாது.
இது போன்ற அராஜகத்தை நீங்கள் ஏவுவதை இதோடு நீங்கள் நிறுத்தணும். அப்படி நிறுத்தலைன்னா எந்த மக்கள் உங்களுடைய கைகளில் அதிகாரத்தை தந்து உங்களை அரியணையில் அமர வைத்தார்களோ அந்த மக்களாலே நீங்கள் தூக்கி வீசப்படுவீர்கள்.